ஸ்டார்ட் இந்த சீரிஸ நான் 9th 10th படிக்கும்போது எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்ல பார்த்திருக்கேன். அப்பவே இந்த சீரிஸ்ல நடிச்ச ஹீரோவோட ஹேர் ஸ்டைல் பார்க்க பிடிக்காம 2 எபிசோட் மேல பார்க்காம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ இப்போ இந்த சீரிஸ எம்எக்ஸ் பிளேயர்ல ஹிந்தி டப்ல ரீரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ் டப்ல வந்தாலும் வரும். எதுக்கும் நீங்க சீரிஸ் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணதுனால நானும் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அடிச்சு புடிச்சு தமிழ் டப் எபிசோட்ல வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். அப்புறம் கைஸ் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்களாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேர் ஸ்டார்ட்ஸ்ல இவ்வளவு சூப்பரான டிராமாவை இவ்வளவு நாள் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ண ஒரு டிராமா. நம்ம ஹீரோயின் பயங்கர கிரேசியான ஒரு பொண்ணு. அவங்க தொட்டதெல்லாம் சொதப்பல்லதான் முடியும். எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, டைம் கீப் அப் பண்ண மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் திட்டி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, சாரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்க கடுமையா உழைப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்ல பாசஞ்சர் சர்வீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சேம் அதே ஏர்போர்ட் பாசஞ்சர் சர்வீஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஹீரோ ஒர்க்ல செம பர்ஃபெக்டான ஒரு ஆளு. ஹீரோயின் தன்னை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணணும், தன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. ஹீரோவும் தன்னை யாரும் நோட்டீஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைப்பாரு. எப்படி இருக்க ஸ்டார்டிங் ஹீரோயினியா ஹீரோ தான் ட்ரெயின் பண்ணுவாரு. ஆரம்பத்துல 2 பேரும் பயங்கரமா மோதிப்பாங்க. பட் ஹீரோக்கு ஒரு கட்டத்துல ஹீரோயினிய ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை எப்படி ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்குள்ள எப்படி அந்த லவ் ஸ்டார்ட் ஆகுது, ஹீரோயின்காக ஹீரோ என்ன மாதிரி எல்லாம் எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கறத இதோட ஸ்டோரி லைன். வெயிட், கதை இன்னும் முடியல. நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்னால தன்னோட வலது கை அப்புறம் கால் ரெண்டுமே செயலிழந்து போயிருக்கும். இதை சரி பண்றதுக்காக ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ணுவாரு. அது ஒரு சாதாரணமான சப்போர்ட்டிங் டிவைஸ் கிடையாது. இது மூலமா இவரோட வலது கைக்கும் காலுக்கும் பயங்கரமான சக்தி கிடைக்கும். லைக் சூப்பர்மேன் மாதிரி. இது மூலமா ஏர்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கலாம், பாதிப்பும் ஏற்படலாம். ஹீரோ இந்த டிவைஸை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாரு, இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறதையும், ஏர்போர்ட் அப்படின்னாலே பிளைட், பாசஞ்சர்ஸ், ஏர் ஹோஸ்டர்ஸ்னு மட்டுமே பார்த்து பழகிருக்கேன். இந்த சீரீஸ்ல ஒரு ஏர்போர்ட்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்களோட சர்வீஸ் அந்த ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அண்ட் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க அதை மேனேஜ் பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்பவே டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. இதோட ஸ்டோரி லைன், ஸ்கிரீன் பிளே, ஆக்டிங், டப்பிங்னு எல்லாமே சூப்பர். பர்சனலி எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டீம் ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப், லவ், எமோஷனல், ரொமான்ஸ்னு எல்லா ஃபீலிங்ஸும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்டு பேக் தான் இந்த ஒரு ட்ராமா. ஒவ்வொரு எபிசோடும் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க தூண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே அமைஞ்சிருக்கும். சில சீரிஸ் பார்க்கும்போது மட்டும்தான் இதை எத்தனை தடவை வேணும்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு தோண வைக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த சீரிஸ் இருந்துச்சு. ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு எனக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தது. இதுவரை இந்த சீரிஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நான் ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் பார்த்தவங்க அவங்களோட ஃபீல் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த சீரிஸ்ல மொத்தம் 16 எபிசோட்ஸ் வரைக்கும் இருக்கு. இதோட ரன்னிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 hour வரைக்கும் வரும். அப்புறம் நீங்க அதிகமா ரீவாட்ச் பண்ண ட்ராமானா என்ன, அண்ட் அதை எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா பை அண்ட் டேக் கேர்.